Hey guys, welcome to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா எஸ்எஸ்எஸ் ரேங்க் ரிவைவல் ஹண்டர் பார்க்க போனோம். அண்ட் இது வந்து சீசன் 2. நம்ம சீசன் 1 வந்து முடிஞ்சிருச்சு. 1லேருந்து 50 வரைக்கும் சீசன் 1. இது வந்து நம்ம சீசன் 2 பார்க்க போகிறோம். அண்ட் சீசன் 2 வந்து இருக்கலே இருக்கலே ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட்டு மான்வான்னு சொல்லுவேன். ஸோ இருக்கல ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பொறுத்து இருந்து பாருங்கள். ஸோ ஒன்றும் அவ்வளோவா பெருசாலாம் இருக்காது. சீசன் 3 வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் படிச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கும். முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம சீசன் 2 ஸ்டார்டிங்லேயே பார்க்கலாம். ஸோ சீசன் 2 ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவன் பாத்ரூமில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறான், நான் சூசைட் பண்ணலான்ட்டு இருக்கேன்மா. ஸோ அவனுக்கு கோஸ்ட் சொல்கிறது என்னடா பண்ணுற அப்படின்றது இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த கத்தி இருக்குதுன்னா இந்த கத்தியோட ஃப்ராக்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டில் இருக்குது. ஸோ அந்த வேர்ல்டில் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த கத்திக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். ஸோ அந்த பாஸ்ட் தெரியணும்னா வந்து இந்த கத்தியை வச்சு நானே என்னை சூசைட் பண்ணால் தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவனே சூசைட் பண்ணிக்குவான். சூசைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் மெயின் கேரக்டர் பார்ப்பான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சைனினா அந்த ஒரிஜினல் ஃபுல் பவரில் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாஸ்டில் பார்த்தீங்கன்னு வைங்க, அவன் வந்து ஒருத்தக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ அது உடனே கோஸ்ட் வந்து அவனை ரெக்கனைஸ் பண்ணிடுச்சு. அவன் தான் அசசன், இது கவுன்சிலர் அசசன் அப்படின்வான். ஸோ அதுக்கு வந்து நம்ம மெயின் கேரக்டர் சொல்கிறான் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்பான். ஸோ அவன் வந்து என்ன பார்த்தா வேர்ல்டு ஃபஸ்ட்டு 50க்குள்ளே இருக்கிற டவர் இருக்குறானே. ஸோ ஃப்ளோரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வேர்ல்டு வரும். ஸோ 51லேருந்து 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற வேர்ல்டில் இருக்கிறவங்களும் வந்து டவரில் வந்து சண்டை போடுவாங்களாமா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறபோது பார்த்திங்கன்னா இவனை வந்து ஒரு டைம் மீட் பண்ணியிருக்கானுமா. இவன் என்ன பண்ணுவானாமா, மற்ற கவுன்சிலராக இருக்காருன்னா அவன் எல்லாத்தையுமே சாவடிக்கிறதுக்காகவே இவன் வந்திருக்கான்னு சொல்லுவான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அது ஒன்றும் பெரிய கதை இல்லை. இவன் வந்து கொஞ்சம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கான். யார் இந்த அசசின்றாங்கன்னா இந்த அசசின் வந்து வீக்காக இருந்திருக்கான். ஸோ நம்ம சைனி என்ன பண்ணியிருக்கான்னா அவனை வந்து ட்ரெயின் பண்ணி அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவன் வந்து சைனி வேறு ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா இந்த வேர்ல்டை வந்து கவுன்சிலர் என்னென்னா ஒரு 10 ஃப்ளோருக்கு வந்து ஒரு கவுன்சிலர் இருப்பான். ஸோ அதுதான் வந்து லாஜிக்கு. ஸோ அதுக்கு அந்த அசசின் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி இந்த வேர்ல்டெல்லாம் யாருக்கு சொந்தம்னா இந்த ஹியூமன்ஸ் தான் சொந்தம், உங்களை மாதிரி ஆளுங்க கவுன்சிலருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, இதுதான் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான்னு நீ தான். ஸோ அதனால் வந்து நீ சாவடிக்க மாட்டேன், உனைய 4 பகுதியாக பிரித்து நான் உனைய போட்டுறேன்னு சொல்லிட்டு பிரித்து போட்டுருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிடும். ஸோ ஃப்ளாஷ்பேக் பேசிக்காக என்னென்னா இந்த கத்தி இருக்காதானே. ஸோ அவன் வந்து ஒரு சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அந்த சின்ன பையன் நல்லா பெரிய பையன் ஆனோடனே இவனை போட்டு தள்ளிட்டு அவன் வேறு கவுன்சிலர் சாவடிக்கிறதுக்கு போயிட்டான். ஸோ அதுதான் அவனோட இது. ஸோ இது ஒரு மொக்கையான ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ எனக்கு தெரியல, நீ ஒரு மாஸ்டராக இருக்க. ஸோ நீ சொல்லிக் கொடுக்கும்போதே உனக்கு தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனான்ட்டு. அது கூட உனக்கு தெரியாதான் இப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த இது பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா சீசன் 2 எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த டேரக்டாக சீசன் 3 போயிடலான்ட்டு இருந்தால் நிறைய பேர் வந்து ஓ மை காட் ப்ரோ சீசன் 2 என்ன நினச்சி சொல்லிட்டு எனக்கு காமிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால தான் நான் சீசன் 2 போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டருக்கான ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து அந்த வேர்ல்டுக்கு போகிற ரெடியாக இருக்கோன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வாலண்டியராக இருக்கேன் அந்த வேர்ல்டுக்கு போகிறேன்றான். அதுக்கப்புறம் தாத்தா என்ன சொல்கிறேன், நானும் வாலண்டியராக இருக்கேன். ஏன்னா நான் தான் அந்த புக்கை சஜஷன் பண்ணேன். அதே மாதிரி நான் மொத்தவனையும் வாலண்டியர் பண்ணுறேன். ஏன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரை காமிப்பான். ஸோ அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு டாக்டர், அவனை காமிப்பான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் இவனுக்கான ஸோ அந்த தாத்தா என்ன சொல்கிறான், அந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா வந்து 2 கிளான் இருந்திருக்குறானே. திடீர்னு பார்த்தா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து தான் அந்த வேர்ல்டுக்கு வந்து என்னமோ அழிவு வந்துடுச்சு. அந்த இன்ஃபெக்ஷன் என்னன்னு தெரில. மற்றபடி அந்த இன்ஃபெக்ஷன் பண்ணணும்னு நம்மளுக்கு டாக்டர் தேவைன்னா நான் வந்து இவனை நான் வாலண்டியர் பண்ணுறேன்னுவான். ஸோ உடனே நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணுவோம்னா, நான் வந்து இந்த பொண்ணை அவளோட ஃப்ரெண்டு பச்சைக்காரரு என்னோட டார்லிங்கு. ஸோ நான் இவ்வளோ வாலண்டியர் பண்ணுறேன்னுவான். 2 பேரும் வந்து அதோட சரி அந்த பொண்ணு சாக்காரா. ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. தென் நம்ம 52 சாப்டர் போகலாம். ஸோ அந்த 52nd சாப்டர் பார்த்திங்கன்னா வந்து 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னா அந்த பொண்ணும் சரி அந்த தாத்தாவும் சரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ மீன் தாத்தானா அந்த புதுசாக அந்த மெடிக்கல் தாத்தா இருக்காங்க. ஸோ அந்த தாத்தா என்ன சொல்கிறாங்க, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து வாழ்க்கையாக பேசிகிட்டு இருக்கான்றான். ஸோ உடனே நம்ம மெயின் கேரக்டர்னு சொல்கிறான், இவ தான் இருக்கலே பெஸ்ட்டு டாக்டர் எனக்கு தெரிஞ்சு, இவனால் எல்லாமே பண்ண முடியும் ஃபார்மசியில், இவ தான் பெஸ்ட்டு அப்படின்றான். உடனே நம்மளோட பிளேடு சைன்ட் இருக்காங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான், மேபி நம்ம மெயின் கேரக்டர் இவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் தாத்தா இருக்காங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, பொண்ணு உன் தகுதி என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசு அப்படின்னா, வேணா உனக்கு எனக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பான். உடனே வந்து நம்ம இந்தியன்காரி இருக்காங்க, ஆமாம் போட்டி வச்சுக்கலாம், யார் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு
பண்ணுவான். உடனே வந்து எல்லாம் பெட்டிங் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இந்த டாட்டாவும் சரி இந்த பொண்ணும் சரி 2 பேருமே வந்து ஒரு மெடிசன் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தாத்தா தயாரிச்சுட்டான். உடனே வந்து தாத்தா என்ன சொல்கிறாரா, நான் தான் ஃபஸ்ட்டு தயாரித்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்ணு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த மெடிசன் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் பச்சை கலரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட பொண்ணு இருக்காங்க அவளும் வந்து அந்த மெடிசன் ஓப்பன் பண்ணி பார்ப்பா. அந்த மெடிசன் ஓப்பன் பண்ண உடனே அது ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும். அந்த எல்லாருமே கூலிங் கிளாஸ் போட்டு பார்ப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து குட் மெடிசன்னு அர்த்தம். ஸோ அதோட சேர்ந்து அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.